வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி என்னென்னா குடல் எடுத்துருக்குறோம். ஆட்டுக்குடல் எல்லாம் க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் விடலாம். ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அப்புறம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், இது குடலே தண்ணி விடும். அதனால் இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது உப்பு போட்டு வேக வைக்கலாம். இப்போ குடலுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வரமிளகா, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தாளித்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் நிறையாவே போடலாம், நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு வதக்கிடணும். வேக வச்சுருக்கிறேன். இவ்வளோ தண்ணி தேவைப்படாது, கொஞ்சம் தண்ணி எடுத்துடலாம். அதனால் வேகட்டும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வேகட்டும். குடல்லே உப்பு போட்டால் அதனால் உப்பு போட தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா குடலும் ரத்தமும் சேர்ந்து செய்கிறது. ரத்தமும் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ரத்தம் கொஞ்சம் ஊற்றி அப்படியே சேர்த்து அப்படியே கொஞ்சம் வரன்னு செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. போட்டு அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இது காரத்துக்கு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுருவோம். கொஞ்சம் காரம் வேணும் இல்லைங்களா? அந்த கரம் மசாலா தூளும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுருவோம். மிளகுத்தூள் போட்டாச்சு. எல்லாம் போட்டு வதக்கிடலாம் நல்லா. இதுக்கு தக்காளி போடக்கூடாது. தக்காளி போட்டோம்னா அந்த காரம் பட்டாது.